2 வீக்ஸா இட்லி தோசை மாவு இல்லாமயே ஓட்டியாச்சு. இதுக்கு மேல முடியாதுன்னு காலையில எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட் வேலை அரிசி உளுந்து ஊற போட்டேன். நைட்டே ஊற வச்சுட்டு படுக்கணும்னு தான் நினைப்பேன். பட் ஏதோ ஒரு நேரத்துல போய் படுத்தோம்னா தூங்கிடுறோம். இந்த செவ்வந்தி பூச்செடி பாத்தீங்கன்னா கலர் வந்து சூப்பரா இருந்தது. ஒரு 1 வீக் முன்னாடி வாங்கிட்டு வந்தது. அதை ரீபாட் பண்ணாதான் தலையும்ட்டு ரீபாட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க கிளைமேட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் மழை ஒரு நாள் வெயிலுங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் மாவு அரைக்க போட்டேன். கரெக்டா என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தா. சைல்ட்ஹுட்ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. போன் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு மேல ஆயிடும். 2 பேருமே ஃப்ரீயா இருக்கும் போது தான் போன் அட்டன் பண்ணிப்போம். அவகிட்ட பேசிட்டு டைம் போனதே தெரியல. 7 o'clock மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் டின்னர் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அரிசி உளுந்து ஊற வைக்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உளுந்து ஊற வச்சிருந்தேன். நைட்டு வெண்பொங்கல் செஞ்சு வடை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. எப்பவுமே வந்து வடைக்கு மிக்சியில தான் ஆட்டுவேன். இந்த டைம் கிரைண்டர்ல ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். பட் சாட்டிஸ்பாக்சனே இல்லைங்க. எண்ணெயில போடும்போது ரொம்ப ஆயில் பிடிச்ச மாதிரி இருந்தது. வெண்பொங்கல் தேங்காய் சட்னி வடை வச்சு நைட் டின்னர் முடிச்சாச்சு. கையோட ஆட்டி வச்ச மாவுக்கு உப்பு போட்டு கலக்கி எடுத்து வச்சுட்டேன்.